மாண்புமிகு உறுப்பினர் ரவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பள்ளி கல்வியிலே ஒரு முழு மாணவனை உருவாக்கும் நோக்கத்தோடு மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் உடற்கல்வி, ஓவியம், தொழிற்கல்வி பாடங்களை போதிப்பதற்காக 16,000 பகுதி நேர ஆசிரியர்களை நியமித்தார்கள். தற்போது 12,000 பேர் தான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பணி நிரந்தரம் செய்வதாக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 181வது வாக்குறுதியாக நீங்கள் அளித்தீர்கள். பள்ளி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தை கட்டடம் கேட்டிருக்கிய, இதெல்லாம் டிபேட்ல பேசுங்க. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் பேச போறாங்க, அவங்ககிட்ட கொடுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கட்டமைப்பு என்று வரும்பொழுது இதுவரைக்கும் நம்முடைய அண்ணனுடைய தொகுதியில் மட்டும் ஒரு 95 கிளாஸ் ரூம்ஸ் நம்ம ஏற்கனவே கட்டி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்த கேட்கப்படுகின்ற இந்த ஸ்கூலுக்கும் கட்டித்தரோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வெறும் கட்டிடங்கள் மட்டுமில்லை, அவங்க சொல்கிற மாதிரி ஆசிரியர்களை நம்ம பணி நியமனம் செய்வதிலையும் அது இருக்கின்றது. அதனால தான் இந்த 4.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 12,895 ஆசிரியர்களை நம்ம ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். நாங்கள் பகுதி நேர ஆசிரியர்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக அது சார்ந்து பலவிதமான சேவைகளை அவங்க நமக்கு செஞ்சுருக்கிறோம். இருந்தாலும் இப்போ நம்ம புதுசாக ஒரு ஜீவோ போடும்போது அவங்க சொல்கிற மாதிரி இந்த சிறப்பு ஆசிரியர்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அவங்களை எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக அதற்கான வழிவகையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி நேற்று நான் அலுவலகத்தில் இருக்கும்போது கூட 2 சட்டமன்ற உறுப்பினருடைய கருத்துக்கள், குறிப்பாக வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது ஒரு பள்ளிக்கூடம், ஒரு தனியார் பள்ளிக்கூடம் மூடுகின்ற நிலையில் இருக்கின்றது உண்மைதானா என்று கேட்டார். அலுவலகத்தில் இருந்தே அது உடனடியாக அதுக்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அது மாதிரியான மூடுகின்ற அந்த எண்ணம்லாம் எதுவும் இல்லை என்பதை சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திருத்துறைப்பூண்டியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாரிமுத்து அவர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக கட்டிடங்கள் கட்டித்தரப்படுமா, ஏன்னா ஓட்டு கட்டிடமாக இருக்குது என்கின்ற ஒரு கருத்தையும் வலியுறுத்தியிருக்கார்கள். அது HRNC-யோடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம். மாற்று இடத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது வரும்பொழுது கண்டிப்பாக அந்த கட்டிடமும் கண்டிப்பாக கட்டித்தரப்படும் என்பதை நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவராக நம்முடைய அண்ணனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.